நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு ஆங்கில ஹாலிவுட் படம் வேர் த ஈகிள்ஸ் ஃப்ளை, தமிழில் கழுகுகள் எங்கே வட்டமிடுகின்றன அப்படிங்கிற ஒரு ஆங்கில ஹாலிவுட் படம். அந்த தலைப்பு என் சிந்தனையை விட்டு நீங்கவே இல்லை. காலங்கள் மாறி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு பிணம் எங்கோ கழுகுகள் அங்கே கூடும் அப்படின்னு ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன அந்த வசனம் என்னை ரொம்பவும் தொட்டுச்சு. என்னுடைய அருமையான ஒரு சிநேகிதர், அவருடைய புனை பெயர் பறவை ராஜா அப்படின்னு பெயர். பறவை ராஜாங்கிற பெயரில் அநேக கவிதைகள் எழுதியிருக்கிறார். பறவைகளுடைய ராஜா கழுகு என்று சொல்லுவார். அதனுடைய கம்பீரம், கூர்மையான பார்வை, உயர பறக்கக்கூடிய அனுபவம், காத்திருக்கிற தன்மை, இதுதான் மற்ற பறவைகளிடத்திலிருந்து கழுகை வேறுபிரித்தது. வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் உயர எழும்புவீங்க. உங்களுக்கு புதிய பெலன் உண்டாகும். பலவீனங்கள் எல்லாம் மறையும். ஆரோக்கியம் உங்களுக்கு காணப்படும். உன்னதமான இடங்களை நோக்கி நீங்கள் பறப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் நடந்து போனாலும் ஓடி போனாலும் சோர்ந்து போகவும் மாட்டீங்க, குன்றி போகவும் குறுகி போகவும் மாட்டீங்க. உயர்ந்த ஸ்தலங்களில், யாருக்கும் எட்டாத ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை அமர வைத்து அழகு பார்ப்பார். ஆம், கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் புது பெலன் அடைந்த கழுகுகளைப் போல இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.